கஞ்சியுள் விஞ்சுகுடி பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனிக சீரடிகள் ஆகி அஞ்சுலிட மஞ்சையென அன்னவென மின்னும் பஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். இன்னும் கொஞ்சம் மெதுவா படிக்கும். பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சமீர் சீரடிகள் ஆகி அஞ்சொலிட மங்கையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். பஞ்சி ஒளி, பஞ்சுனா செம்பஞ்சு. ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் செம்பஞ்சு. அதாவது காலில் வந்து செம்பஞ்சு குழம்பு அணிந்திருக்காங்க. விஞ்சு குளிர் பல்லவம் அந்த பஞ்சி ஒளிர் விஞ்சு விஞ்சு குளிர் பல்லவம். ஒளிர்னா ஒளி பொருந்திய, விஞ்சுனா மிகுந்த, விஞ்சு குளிர் குளிர் மிகுந்த கண்மையான. பல்லவம் பல்லவம்னா காலடி, தளிர். பல்லவம்னா உண்மையில தளிர். இந்த இடத்துல தளிர் போன்ற காலடின்னு அணுங்க. அப்பேற்பட்ட தளிர் போன்ற காலடிகள் லேசா அந்த அந்த எவ்வளவு எப்பேற்பட்ட மென்மையான காலடிகள்லாம் நடந்து வர ஒரு செயலே வந்து அதுக்கு நோகிற மாதிரி மண்டத்தின் தூயும் மாரடிக்கு நெருஞ்சிக்கும். அப்பேற்பட்ட அந்த தளிர் போன்ற காலடிகள் அணுங்க, லேசாக அமுங்குமாறு. செஞ்செவிய கஞ்சம், மிக மிக சிவந்த தாமரை. கஞ்சம்னா தாமரை. நிமிர் சீரடியல் ஆகின்னு இதுல வந்துருக்கு இல்லையா? இதுல சீரடி பெயர்ப்பன். தாமரை மலர் போன்ற சிறு அடிகள், சிறிய பாதங்களை எடுத்து வைத்து சீரடி பெயர்ப்பாய் எடுத்து வைத்து அஞ்சொல் இள மங்கையன், அழகிய சொல்ல இடைய இள இளமையான மயில். மயிலுடைய சொல்ல அவ்வளோ அழகா இருக்காது, அகவல். ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னா, பொதுவா மயிலுடைய தோற்றம் அழகா இருக்கும், அழகா இருக்கும், குரல் நல்லா இருக்காது. குயிலுக்கு வந்து தோற்றம் கண்ணங்கரையில் இருக்கும், ஆனா குரல் இனிமையா இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து வரும். ஒரு இளம் மயிலானது இனிமையான சொற்கள் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு இயற்கைக்கு மாறானது இல்லையா? அதனாலதான் அந்த உண்மை அப்படி சொல்ல. அஞ்சொல் இளமங்கையன, இனிய இனிய குரலையுடைய மயில் போட்ட மாயம். அன்னமென அன்னம் போல மின்னும் வஞ்சியன, மின்னுகின்ற வஞ்சின கொடி, வஞ்சி கொடி போல. அந்த வஞ்சி கொடி வந்து அப்படியே கிளிட்டரான மின்னும் வஞ்சியன நஞ்சமென விஷம் போல வஞ்ச மகள் வந்தாள். வஞ்சனையுடைய சூட்பனகை. பின்னெழுதுவது வாழ்வை வாழ்வினை பிறழ் பிறழ் பிறழ்ந்து ஒரு முகத்தால் தண்ணி எழு கொண்டது கலைத்தர மகத்தேர் மின் இழிவு தன்மை இது மின் இழிவது என்றார். இந்த பாட்டு எல்லாத்துலேயுமே பிரமாதமான அழகான. பொன்னொழுகு பூவில் உரை பூவை எழில் பூவை பின் எழில்கொள் வாழினை பிறந்தொழில் முகத்தால் கன்னி எழில் கொண்டது கலைத்தட மணித்தேர் மின் இழிவ தன்மை இது விண் இழிவ. பொன்னொழுகு பூவில், பொன்னொழுகு பாட்டு, அதனால எனக்கு இந்த ரெண்டு பாட்டுக்குமே அந்த நயம் நல்லா இருக்கும். பொன்னொழுகு பூவில் உரை பூவை, பொன் ஒழுகு பூ அப்படின்னா பொன் ஒழுகுகின்ற பூ, அதாவது பொன் நிறமான இந்த மகரந்த பொடி. அது எப்பவுமே நீங்க நல்ல ரொம்ப அழகான பூக்கள் எல்லாம் மகரந்த பொடி வந்து கோல்டன் ஹியூல இருக்கும் பார்த்துருக்கேன். சில பூக்கள்லாம் தங்க மாதிரி, தங்க பொடி மாதிரியே இருக்கும். அதைத்தான் சொல்றாங்க பொன் ஒழுகு பூ. அந்த பூவில் உரை பூவை, இந்த இடத்துல தாமரை, தாமரையினுடைய அந்த பல்புக்கு மேல இருக்கிற அந்த மகரந்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் கலர்ல இருக்கும். ஸ்வர்ண கமலம் அப்படின்னு அதை தான் சொல்லுவாங்க. தங்கத்தாமரை, தங்கத்தாமரை மகளே. அதான் பொன் ஒழுகு பூவில் உரை பூவை தகைய தங்கத்தாமரை உரைகின்ற லக்ஷ்மி. லக்ஷ்மி அவளுடைய எழில், அவளுடைய அழகும். பூவை எழில், அத்தகைய தாமரையில உட்கார்ந்து இருக்கிற லக்ஷ்மியினுடைய எழில். பூவை பின் எழில்
பூவை கிளி, கிளியினுடைய அழகு. பின் எழில் பின் பூவை பின் எழில்கொள், அதாவது எழில் பின்கொள் அப்படின்னு. அதாவது இவையெல்லாம் தனக்கு பின்தான் என்று சொல்லக்கூடிய எழில். பின் எழில்னா பேக் பியூட்டியை சொல்றாரு. நீங்க ரொம்ப கற்பனை ஓட்டாங்க. பின் எழில், எழில் பின்கொள் வாள் இணை பிறழ்ந்து ஒளிர் முகத்தான். அதாவது 2 வாள் இருக்காங்க கண்ணு, 2 கண்கள். எழில் பின்கொள் வாள் இணை பிறழ்ந்து, 2 வாள்கள் ஒளி வீசி விளங்க பெற்ற ஒளிர் முகத்தை உடையவை. கன்னி எழில் கொண்டது கலைத்தட மணித்தேர். மணித்தேர் மின் இழிவது தன்மை இது. விண் இழிவது வானத்தில் இருந்து, விண் இழிவதன் வானத்திலிருந்து எது இறங்குது? ஒரு மின் இழிவதன், மின் இழிவதன்மை. வானத்திலிருந்து சல்ல ஒரு மின்னல் இறங்குது. ஆனா அது சாதாரணமா இறங்கல. எப்படி இறங்குது? கன்னி எழில் கொண்டது கலைத்தட மணித்தேர். ஒரு ஒரு கன்னியினுடைய எழில் உருவத்தை கொண்டு கலைத்தட மணித்தேர், கலை அழகு பொருந்திய தடமணி தேர், ஒரு கலை எழில் பொருந்திய தேர், தேரை கொண்ட மின்னல் வானத்திலிருந்து இறங்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவளுடைய நடை தேர் மாதிரி இருக்கு. இல்ல தேர்னா இந்த இடத்துல நீங்க அல்குலுக்கு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் அதுதான் அர்த்தம். மேகலாபரணத்தை அணிந்த அழகிய தேர். இது எப்பவுமே தேர் மாதிரி வரா அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஒரு அழகுடைய அடையாளம். கன்னி எழில் கொண்டது கலைத்தட மணி தேர். அறிவார் அழகா, ரொம்ப ஒரு இதுவான ஃபிளாம்பாயண்ட். காலில் உயர் கற்பகம் உயிர்த்த கதிரொலி நேரி நடி பெற்ற ஒரு காமம் நிறை வாச தேனின் மொழி உற்றுயினை செவ்வி நடி பெற்ற ஒரு மானின் பெற்ற வகை வந்ததை வந்தார். காணில் உயர் கற்பகம் உயிர்த்த கதிர் வலி மேனி நனி பெற்று விளை காமம் நிறை வாச தேனின் மொழியுற்று இனிய செவ்வி நனி பெற்று ஒரு மானின் விழி பெற்று மயில் வந்ததென வந்தார். குயிலோட குரலை கொடுத்தார். இப்போ வந்து காணின் உயிர் கற்பகம், கான் நறுமணம்னு அர்த்தம், காடுங்கிற அர்த்தம். காணின் உயிர் தன்னுடைய நறுமணத்தால் சிறந்த கற்பகம் உயிர்த்த கதிர்வல்லி, கற்பக மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி. அதாவது இது எல்லாமே ஒரு இயற்கையில இல்லாததுங்கிற மாதிரி ஓமை சொல்றாங்க. கற்பக மரத்துக்கு வாசனை உண்டான்னு யாருக்குமே தெரியாது. காணின் உயர்னா காட்டுல அப்படின்னு அர்த்தம். கதிர்வல் வழிகளில் கற்பக கருவை சார்ந்து படரும் உள்ள கொடி காமொழியும். ஆமா ஆமா, அதுல இதுல அப்படிதான் கரெக்ட். கற்பக மரத்தின் மேல் படரக்கூடிய ஒரு கொடி, அந்த கொடிக்கு வந்து காமவல்லி அப்படின்னு பேரு. கற்பக மரத்தை சார்ந்து அதன் மேல் படரக்கூடிய ஒரு தெய்வ பூங்கொடி மேனி நனி பெற்று, அந்த பூங்கொடியானது ஒரு அழகான உடலை பெற்று மேனி நனி பெற்று விளை காமம் இறை, பெரிய காமத்தோடு கூடி வாச தேனின் மொழி உற்று, வாசமுடைய தேனினுடைய மொழியை பெற்று. வி.எஸ். ராமச்சந்திரன் அந்த நியூரோ சர்ஜன், அவர் வந்து சிந்தீஷியா அப்படிங்கிற ஒரு விஷயம், சிந்தீஷியான்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவார். அதாவது ஒரு சென்ஸினுடைய விஷயத்த இன்னொன்று மேலே ஏற்றி சொல்றது. ஷார்ப் சீஸ் அப்படின்றது வந்து ஒரு டேஸ்ட் சம்மந்தப்பட்டது, ஆனால் அது ஷார்ப்பாக இருக்கு. பர்பிள் நம்பர்ஸ் அவர் சொல்லுவார். சில பேருக்கு வந்து
அவங்களுடைய பிரெயின் எப்படி ஒயர் ஆயிருக்குன்னா 4ங்கிற நம்பரை பார்க்கும்போதெல்லாம் பர்பிள் கலர் ஞாபகம். அந்த அது வந்து ஒரு விதமான பிரெயினுடைய ஃபங்க்ஷன். அது அதாவது விஷயங்களை வந்து ஒரு விஷயத்தை மெட்டாஃபார் மாதிரியா பார்க்கறது, அசோசியேட்டிங். அதாவது இப்போ வந்து இனிமையான சங்கீதம், இனிப்புன்றது வாயுடைய இதுதான், ஸ்வீட். ஆனால் ஸ்வீட் மியூசிக்னு நம்ம சொல்றோம், அதை வந்து காதோட அசோசியேட் பண்ணுறோம். தேன் வந்து அது அதே தான். அது வந்து ஒரு பேசிக் ஹியூமன், அதாவது ஆர்ட் மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி பிரெயினில் உருவாருது அப்படின்றத ஆராயும் பொழுது அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், வாச தேனி மொழி உற்று. வாசமுடைய தேனுடைய மொழி. ஓகே, வாசமும் இருக்கு, ஆனால் இனிமையும் இருக்கு. வாச தேனி மொழி உற்று இனிய செவ்வின் அணி கொண்டு பெற்று கண்ணுக்கு இனிய அழகை மிகுதியாக பெற்று மானின் விழி பெற்று மான் போன்ற விழிகளை கொண்டு மயில் போலும் சாயல் கொண்டு வந்தார். இதை வந்து ஒரு கதாகாட்சியம் இதுல எதுவுமே வந்து ஒரிஜினல் இல்லை. அவ வந்து ஒரு உயிருள்ள பெண் மாதிரியே வரல. மான்கிட்ட இருந்து விழி, மயில் இருந்து எல்லாம் ஒரு சிந்தட்டிக் பியூட்டி. சார் இந்த பாட்டு இந்த பழைய தமிழ் பாட்டு பண்ண தமிழ் பெண்ணுரைத்தி நீங்க படிக்கும் போது எனக்கு அந்த பாட்டு அப்படியே அடிக்கடி அந்த சந்தத்தை அவங்க காரணமா கூட எடுத்துருக்காங்க, பண்ண காரணமாவே கூட எடுத்துருக்காங்க. இதெல்லாம் செய்வாங்க, அடிக்கடி செய்வாங்க. பண்ண தமிழ் பெண்ணுரைத்தி வந்தால் கண்ணசைவில் காட்சி தனி மாதிரி வரும். அதை நீங்க படி இந்த பாட்டு படித்தா அந்த 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 இது அப்படியே நூபுரமும் மேகலையும் போதும் அதை ஓதி பூம்புறது மண்டும் இவை பூசலிடும் ஓசை தாம் முறை செய்கின்றது. ஒரு கையில் வரும் எண்ணா கோமகனும் அத்திசை நோக்கி அத்திசை குறித்து எதிர்விழித்தான். நூபுரமும் மேகலையும் நூலும் அரண் ஓதி பூமுரலும் வண்டும் இவை பூசலிடும் ஓசை தாம் உரை செய்கின்றது. ஒரு தையல் வரும் என்னா கோமகனும் அத்திசை குறித்து எதிர் விழித்தான். நூபுரம் கால் சிலம்பு, மேகலை இடையில அணியக்கூடிய ஒட்டியாகும். நூலும், நூல் அப்படின்னா நூலில் கோர்த்த ஹாரங்கள், நெக்லஸ், செயின்ஸ். நூலும் அரல் ஓதி பூமுரலும் வண்டும். அரல் ஓதி கருமணல் போன்ற, அரல்னா மணல், ஓதினா கூந்தல், கருமணல் போன்ற கூந்தல். கூந்தல்ல அரல் ஓதி பூமுரலும் வண்டும். அங்கு அந்த மலர்கள்ல மொய்த்து ஒலிக்கின்ற வண்டும் பூமுரலும் இவை பூசலிடும் ஓசை. இவை ஒன்றுக்கொன்று ஆரவாரம். ஒரு கொலுசு, ஒரு மேகலையுடைய சத்தம், ஒரு செயின்கள் அசைகிற சத்தம், அது கூட வண்டுகள் தீங்கரிக்கிற சத்தம். இந்த எல்லா சத்தமும் சேர்ந்து பூசலிடும் ஓசை தாம் உரை செய்கின்றது. ஓ, இதெல்லாம் வந்து ஒரு தையல் வரும் என்ன உரை செய்கின்றது. ஓ, ஏதோ ஒரு பெண் தான் நடந்து வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு அத்திசை கோமகனும் ராமனும் அத்திசை குறித்து அந்த திசையை பார்த்து எதிர் விழித்தால், எதிர் நோக்கினான். என்னது இப்படி ஒரு பெண் நடந்து வரா மாதிரி ஜல் ஜல் என்று பயங்கரமான ஓசை. வந்தது ஒரு மேலமுகம் என்ன வண்ணமுறை கொண்டு இதை வணங்குவது போல் தட்டு என்னது ஏழை துவைத்து ஏழு மெய்ஞான கண்ணழுசை கண்ணின் இது கண்டான். விண் அருள வந்ததொரு மெல் அமுதம் என்ன வண்ண முலை கொண்டு இடை வணங்க வரு பொழுதத்து என் அருளி ஏழைமை துடைத்தெழுமை ஞான கண்ணருள் செய் கண்ணன் இது கண்ணின் எதிர் கண்ணான். என் அருளி முதல்ல பார்க்கலாம். விண் அருள தேவலோகம் வந்தது ஒரு மெல் அமுதம். அப்படி பார்க்கடலில் இருந்து எழுந்து வந்த ஒரு மென்மையான அமுதம் போன்ற வண்ண முலை கொண்டு அழகிய தனங்கள்
இடத்துல வண்ண முலைனா பெயிண்டட் மார்பகங்கள் இல்லை. வண்ணம்னா அழகுன்னு அர்த்தம். வண்ண முலை கொண்டு இடை வணங்க வரும் பொழுது, வணங்கன இந்த இடத்துல கும்பிடுறேன் தாழ, அந்த முலைகளினுடைய பாரம் தாங்காமல் இடை தாழ்கின்ற, இடை வணங்க வரும்பொழுது, இடை துவள வருகின்ற அந்த நேரத்தில் அவ்வளவு பார்த்தான் ராமன். எப்பேற்பட்ட ராமன் பார்த்தான், எண் அருள், அதாவது தன்னுடைய உள்ளத்தில் அருள். எண்ண இந்த இடத்துல எண்ணுதல், நம்பர், எண் அருள். ஏழைமை துடைத்து, ஏழைமைனா அறியாமை, அதாவது அறிவை அருளி, அதனால் அடியார்களுடைய அறியாமையை துடைத்து, எழு மெய்ஞான கண் அருள், மெய்ஞானமாகிய ஞான கண், அதனை எழச் செய்கின்ற கண்ணன் ஏற்பட்ட திருமால் ஆகிய ராமன் இரு கண்ணின் எதிர் கண்டான். தன்னுடைய இரண்டு கண்களால் அளப்பான். அதாவது அடியார்களுடைய அறியாமையெல்லாம் துடைத்து அவர்களுக்கு ஞான கண்ணை அளிக்கக்கூடிய திருமாலாகிய ராமன் தன்னுடைய கண்களால, தன்னுடைய ஊன கண்களால இந்த மாதிரி ஒரு மாய அழகு வடிவம் கொண்டு வந்த இவளை பார்த்தான். பேருடைய நாங்கள் உலகில் திருகுவானில் ஆறுவழியில் இல்லது ஓர் மெய்குரு மாறா ஆறுவழில் அணங்கும் அழகிற்கு அவதியுண்டோ நேரடியார் யாவர் இவர் நேர் என்று நினைத்தார். பேருடைய நாகர் உலகில் பிரிது வாணி ஆறுழையின் இல்லது ஓர் மெல் உருவு பாரா ஆறுழை அடங்கும் அழகிற்கு அவதி உண்டோ நேரிழையர் யாவர் இவர் நேர் என நினைத்தார். பேருழைன்னா பெரிய இடம், பெரிய இடம் கொண்ட நாகர் உலகில், நாகலோகத்திலேயும் சரி, வாணி தேவலோகத்திலேயும் சரி, பாருழை பூலோகம், பார் இந்த பூலோகமாகிய இடத்திலும் சரி, இல்லதொரு மெல் உருவு, எங்குமே இல்லாததாகிய ஒரு மென்மையான பெண் உருவு பாரா, நான் பார்த்து அந்த பெண் உருவத்தை பார்த்து, ஆர் யார் இவர், ஆர் உழை அடங்கும், உழை அடங்கும் அழகிற்கு அவதி உண்டோ, இவளிடத்திலே உள்ள இந்த அழகுக்கு எல்லை உண்டா, எல்லையில்லாத அழகு கொண்டவள், உழை அடங்கும் அழகிற்கு அவதி உண்டோ நேரிழையர், நான் ஆபரணங்கள் அணிந்த பெண் நேரிழையர் யாவர் இவர் நேர், இவளுக்கு ஒப்பாக அழகுடைய பெண் யாராவது இருப்பாளா அப்படின்ட்டு நினைக்கிறேன். சரி, இனிமே ராமனுடைய அந்த விளையாட்டெல்லாம் வரப்போறது இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு ப்ரீஃபியஸ் மாதிரி தான் அந்த முந்தின பாட்டை சொன்னேன். யாருன்னா எல்லாருக்கும் ஞான கண்கள் கொடுக்கக்கூடியவன், அவன் போயிட்டு இதெல்லாம் பண்ணுவானா, இது ஒரு விளையாட்டுக்காக, இது லீலை, இது வந்து ஒரு பிளேஃபுல் டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாட்டை கொஞ்சம் லேசாக ட்விஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மங்கை செல்வியை மனத்துக்கு ஏன்னா அவளை மனசில் நினைச்சு மந்திரம் சொன்னாங்கிற அர்த்தம், நேரடி அர்த்தம் எடுத்துக்கிட்டா. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா, மந்திரம் சொல்லி அவளை போன்ற தோற்றத்தை எடுத்துக்கொண்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதான் ராமனை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சீதைக்கு இணையான ஒரு தோற்றத்தை அவள் எடுத்துட்டு வந்தா. அதனாலதான் ராமரால இந்த அளவுக்கு சீண்ட கூட முடிஞ்சது, இல்லைன்னா அவர் பார்க்காம போயிருப்பாரு. ஏன்னா முன்ன அயோத்தியில பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வருத்தப்படுவாங்க, ஏன் நிமிந்து கூட பார்க்க மாட்டீங்களா, உங்களோட போயிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. அவர் ஏன் இந்த பெண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சுத்தி வளைச்சு இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த லைன் அவ்வயின் அவ்வாசை தன் அகத்தினுடைய அண்ணால் செவ்வி முகம் முன்னி அடி செங்கையில் இறைஞ்சா வெவ்வியன் நெடுங்கண் அயல் வீசி அயல் பாரா நவ்வியின் ஒதுங்கி இறை நாணி அயல் நின்றார். அவ்வையும் அவ்வாசை தன் அகத்துடைய அண்ணாள், அவ்வையும் அந்த இடத்திலே அவ்வாசை அந்த ஆசை தன் அகத்துடைய அண்ணாள், தன் தன் மனத்திலே கொண்ட அந்த பெண். அன்னாள் அப்படின்னா அன்னார், அன்னார் இவ்வாறு கூறுகின்றார் அப்படின்னு அந்த பெண்ணானவள், அந்த சூர்பனகையானவள் செவ்வி முகம் முன்னி, ராமனுடைய அழகிய முகத்தை
மகத்தை நோக்கி அடி செங்கையின் இறைஞ்சா அடி தன்னுடைய அவனுடைய திருவடிகளை தன் சிவந்த கைகளால் தொழுது அடி செவ்வையில் இறைஞ்சார். வெவ்விய நெடுங்கண் அயில் வீசி, வெவ்விய வெண்மையான வெம்மையான, நெடுங்கண் தன்னுடைய நீண்ட கண்களாகிய வேலை வீசி, அயில் வீசி, அயல் பாரா, அயல் அதாவது அவ என்னெல்லாம் பண்றான்ற அந்த மெய்ப்பாடு வெவ்வி முகம் முன்னி முகத்தை பார்க்கிறான். வெவ்வின்னு ராமனுடைய அழகிய முகத்தை செவ்வி முகம் முன்னி. அடுத்த வழிதான் வெவ்வி நடுங்கள். அடி செங்கையின் இறைஞ்சான். கால் திருவடிகளை தன் சிவந்த கைகளால் வெவ்விய நெடுங்கண் அயில் வீசி அயல் பாரா தன்னுடைய இரண்டு நீண்ட கண்களாகிய வேலை நாலு பக்கமும் செலுத்தி கொண்டு அயல் பாரா அயலிலே அசல் அயல் பக்கங்களிலே பார்த்து கொண்டு நவ்வியின் ஒதுங்கி, நவ்வினா மான் நவ்வி இந்த நாடகம் கையை சூழ்நிலை படம் நவ்வியின் ஒதுங்கி பெண் மான் போல ஒதுங்கி இறை நாணி கொஞ்சம் வெட்கப்பட்டு ரொம்ப அதிகம் வெட்கப்பட்டு இறை நாணி சிறிது நாணம் காட்டி அயல் நின்றார் அருகில். தீதியில் மரபு ஆக திரு நின் மரபு சேயோர் போத உளது எம்முளை ஓர் புண்ணியம் அது அன்றோ ஏது பதி ஏது பெயர் யாவர் உறவு என்றான் வேத முதல் பேதை அவள் தன் நிலை விரிப்பாள். யாவர் உறவு என்றான் வேத முதல். நான் படிக்கிறேன். தீதில் வரவாக திரு நின் வரவு சேயோய் போத உளது எம் உழைவோர் புண்ணியமதன்றோ ஏது பதி ஏது பெயர் யாவர் உறவு என்றான் வேத முதல் பேதை அவள் தன் நிலை விரிப்பாள். தீதில் வரவா நின் வரவு வேத முதல் பேதைன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இதுல அப்படிதான் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி பங்க்சுவேஷன் எதுவுமே இல்லாம இருக்கிற பதிப்புகள்ல மண்டைய உடைச்சிருந்து நம்ம அது ஒரு பசில். தீதில் வரவா நீன் வெல்கம் வெல்கம் தீதில் நல்வரவுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது ஓவர் ரீடிங்ல என்ன சொல்றோம், இந்த இடத்துலயே தீமைன்னு சொல்றான். ஏன் நல்வரவுன்னு சொல்லி இருக்கிறாங்க, ஏன் தீதில் வரவுன்னு சொல்றான்? ஏன்னா பின்னாடி இவளுக்கு ஒரு தீமை வரப்போகுது. அதனாலதான் கம்பன் அந்த சொல்ல போடுறான். இது அதாவது இதெல்லாம் ஓவர் ரீடிங். தீதில் நல் அப்படின்னாலே தீதில் அப்படின்னா நல்லுன்னு தான். அது செல்லாது. ஏன்னா அனுமனை பார்க்கும் போதே கவ்வையின் ராகுக நும் வரவுதான் முதல் வார்த்தை. கவ்வைன்னு தான் ஆரம்பிக்கிறார், அங்கேயும் தீதுன்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு ஃப்ரேஸ், ஒரு நம்மளாம் குட் மார்னிங் சொல்ற மாதிரி அந்த காலத்துல தீதில் வரவாகுங்கிறது ஒரு அகலங்க அப்படின்னா களங்கமற்றவனே. இப்ப நம்முடைய அமல குற்றமற்றவன், நிர்மல எல்லாமே நெகட்டிவ் இதை வச்சுதான் வருது. அதனால அது ஓவர் தீதில் அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க, காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீதருக அப்படின்னு வாழ்த்தினாங்க. அது ஒரு ஓமன் பின்னாடி அவங்களுக்கு தீமை இழப்பு. தீதில் வரவாக திரு திரு திருவை போன்ற பெண்ணே நல்வரவு சேயோய் சேயோய்னா செந்நிறம் கொண்டவள் அழகிய போத உளது நீ இவ்விடத்தில் வரும்படி எம் உழை உளது எம் இடம் எம் உழைனா எங்க இடம் ஒரு புண்ணியம் இதென்றும் நாங்க பாட்டு காட்டுல இங்க தனியா உட்காந்துருக்கோம். நீ இங்க வர்றதுக்கு நாங்க உண்மையிலேயே புண்ணியம் செஞ்சோம். ஏது பதி என்ன ஊரு ஏது பெயர் யாவர் உறவு இல்லையே பதிவு சொல்றேன். இப்ப புரியுது, முதல்ல படிச்ச போது அப்படி நினைச்சேன். ஏது பதின்னு கேட்க மாட்டேன். ஏதுக்கு யாவர் பதி யார் பதி யாவர் பதியா ஒருவேளை பதிக்கு அந்த அர்த்தம் இருந்தா
இல்ல யாவர்ங்கிறது பன்மையில யாவர். நீ வீர் யாவர் அப்படின்னா நீங்க யாரு, மரியாதை பண்ணு. இப்போ லாலு பிரசாத் ஹம் கஹதே ஹேன், லாலு பிரசாத் பேசுறாருல்ல. யாவர் உறவு என்றான் வேத முதலாகிய ராமன் கேள்வியை கேட்டான். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யாரையறார் ஏதவனி பாடும் பரிசுகிறவர் என்பார். வேத முதல் பேதை அவள் தன்னிலை விரிப்பாள். பேதை பெண், இளமை கொண்ட அந்த பெண். அது ஒரு கான்ட்ராஸ்ட். வேத முதல் கேட்கறான், பேதை அவள் பதில் சொல்றான். தன்னிலை பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் சென்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை திக்கின் மாயலாம் துளைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கண்ணி என்றாள். இந்த பாட்டை படிக்கும்போது விஷுவல்ஸ் கற்பனை. இது யாரு ஊர் என்ன கொஞ்சம் மேக்கப்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி. பூவிலோன் தாமரை மலர்ல இருக்கானே பிரம்மா, அவனுடைய புதல்வன் மைந்தன், அவனுடைய மகனுடைய மகன், பிரம்மனுடைய மகன் புலஸ்தியன், அவனுடைய மகன் ராவணன். ராவணன் சாரி விஸ்வாவசு. அவனுடைய புவிலோன் புதல்வன்ங்கிறது வந்து புதல்வன் புலஸ்தியன், அவனுடைய புதல்வன் விஸ்வவசு, அவனுடைய புதல்வி. தாத்தாலேருந்து ஆரம்பிக்கும். பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை. நான் வந்து அவனுடைய மகள். நான் யாருடைய தங்க தெரியுமா? முப்புறங்கள் செற்ற, மூன்று புறங்களையும் எரித்த சேவலோன். சேவலோன நேரத்தில் வீரன் இல்ல இது காளைவன் சேவலோன். ரிஷபத்தின் மேல் ஏறிய சேவலோன். சேவலோன் ரிஷபத்தின் மீது ஏறிய சிவபிரானுடைய துணைவனான ஏற்பட்ட சிவனுக்கே ஃப்ரெண்டா இருக்கிற செங்கையோன், சிவந்த கைகளை குபேரன். குபேரன் வந்து சிவனுடைய நண்பன். யக்ஷர்கள் எல்லாருமே சிவபெருமானுடைய நண்பன். துணைவனான செங்கையோன் தங்கை அவனுடைய ஒரு விதத்துல குபேரனும் ராவணனுமே வந்து ஒரு விதமா அண்ணன் தம்பி மாதிரி பழைய கதை கொடுத்துருக்காரு. அதாவது விஸ்வாவசு மூலம் இவர் இது பண்ணுவாரு. இன்னொருத்தி யாரான சுகேஷியா, அவ மூலமா கேகசி. செங்கையோன் தங்கை திக்கின் மா எல்லாம் தொலைத்து, மான யானை, திக்கின் மா திக்கஜங்கள் அவற்றை அழைத்து வெள்ளி மலை எடுத்து, திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளி மலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோர் பின்னை. வெள்ளி மலை எடுத்து கைலாச மலையவே தூக்கி உலகம் மூன்றும் காவலோர் பின்னை, உலகங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ராவணன் அவனுக்கு பின்னை, அவனுக்கு பின் பிறந்த காமவல்லியாம் கண். காமவல்லி என்கிற பெண். அது அவளோட பேர் காமவல்லி. அவளுக்கு அப்படி ஒரு பேர். இவரை கற்பனை பண்றாரு. ஏன்னா முன்னாடி ஒரு பாட்டுல வந்ததில்ல காமவல்லி. இல்ல இது வால்மீகி ராமாயணம். காமவல்லி மேனி நனி விடல ஜனஸ்தான நிவாசி நிரூபிதா சூர்பணகா ராட்சசி காமரூபிணி அப்படின்னு வருது. அது காமரூபிணி இல்ல இச்சைப்படி உருவம் எடுக்கக்கூடியவர். காமம் விருப்பம், தன்னுடைய விருப்பப்படி உருவம் எடுக்கக்கூடிய காமரூபம்ன்றது அஸ்ஸாமுடைய பழைய பேர். தேவியினுடைய பெயர்கள்ல ஒண்ணு. இவளுக்கு ஏன் அந்த பெயர் வந்துருக்குன்னா இவளுக்கு அந்த காமரூப வித்தை தெரியும். காமரூப வித்தைனா விரும்பின ரூபத்தை எடுக்கக்கூடிய. இவர் அதே அந்த கற்பனையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அழகான பேர் கொடுக்குறாங்க. இந்த பாட்டை வந்து இப்படி படிச்சாதான் அதுல பாவம் இருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசம் நம்முடைய சோகால் தமிழ் அறிஞர் பண்டிதர்கள் எல்லா பாடல்களையும் எஸ்.வி. ரங்கராவ் மாதிரி தான் படிப்பாங்க. இதே ஒரு இதே ஒரு கம்பன் கழக பேச்சாளர் பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி அப்படின்னு ஒரு டேபிள் அப்படியா பேச சூட் பண்ண ஒரு பெண் வந்து ஒருத்தங்கிட்ட தன்னுடைய ஆசையை சொல்றான். அந்த பாட்டை படிக்கிறதுக்கு ஒரு பாவம் இருக்குல்ல.
வள்ளியாம் கண்ணி அப்படி. ஆமா, எல்லா பாட்டையுமே இடியோசை போன்ற குரல்ல. இவர் வந்து கீரன் வந்து விளக்கமா சொல்லும் போது கரெக்டா உணர்ச்சிகளோட ரொம்ப இதுவா பாடுவார். பட் பாட்டு படிக்கும்போது அவருக்கு ஒரே குரல் தான். இப்ப நான் படிச்சேன்ல, இந்த பாட்டை நீங்க எப்படி படிக்க முடியும்? நான் யாருமா எங்க இருந்து வந்திருக்கேன்னா அந்த ஒரு மேக்கப்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்க அண்ணா இப்படி, என்ன அவரோட பொண்ணு, எங்க எங்க அப்பா எப்படி பட்டாரு, அந்த மாதிரி ஒரு பாவத்தோட தான் படிக்கிறேன். அவ்வுரை கேட்ட வீரன் ஐயுறு மனத்தான் செய்கை செவ்விது அணரு அறிதல் ஆகும் அன்று அறிதல் ஆகும் சிறிதின் என்று உணர செங்கன் வெப்புரு அமைந்தோன் தங்கை என்றது மெய்மை ஆயின் இவ்வுரு ஏந்த தன்மை இயம்புதி இயல்பின் என்றார். அவ்வுரை கேட்ட வீரன், அவ்வுரை கேட்ட வீரன், அந்த அவர் சொல்வதை கேட்ட வீரன் ஐயுறு மனத்தான். கொஞ்சம் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, பயங்கரமா இருக்கேன் ஆன்டிசிடென்ட்ஸ் எல்லாம். ரெஸ்யூம் HR கிளாஸ் என்னடா போட்டிருக்காங்க பார்த்தா. ஐயுறு மனத்தான் செய்கை செவ்விது அன்று. பண்றது பார்த்தா கொஞ்சம் தப்பு. செவ்விது அன்று அவ்வளவு நல்லா இல்லையே. செவ்விது அன்று அறிதல் ஆகும் சிறிதி. கொஞ்சம் நம்ம வந்து ஆராய்ந்து பார்ப்போம். செய்கை செவ்விதன்று சிறிது செங்கண் செங்கண் வெவ்வுரு அமைந்தோன் தங்கை என்றது மெய்மையாய். செங்கண்மா சிவந்த கண்களை உடைய, வெவ்வுரு கொடிய உருவத்தை உடைய அவனுடைய தங்கை என்பது உண்மையானால் இவ்வுரு இயைந்த தன்மை, இந்த உருவம் உனக்கு உண்டானது இயல்பு. இயம்புது இயல்பு என்றார். நீ எப்படி இந்த அழகிய வடிவம் எப்படி உனக்கு? இப்ப கூட பாருங்க, சூர்பனகை வந்து உண்மையை சொல்றான். அவன் வந்து ஏமாத்தல. ஒரு அழகான உருவத்தோட வந்து நான் யாரோ ஒருத்தி அப்படின்னு சொன்னேன். ராவணனுடைய ராவணன்கிறவன் வந்து ராட்சச ராஜனா இருந்தாலும் ஒரு பெரிய வலிமையுடைய. அண்ட் ராவணன் வந்து யாரோ ஒரு காட்டுமிராண்டிங்கிற மாதிரி வால்மீகி ராமாயணத்தில் வர்ணிக்கவே இல்லை. லங்கையினுடைய பெரிய லக்ஸரி, அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய நகரமாக இருக்கு, இப்படிலாம் தான். ஸோ அவன் வந்து உண்மையிலேயே இதை வந்து தன்னுடைய ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜாக தான் சொன்னான். இல்ல இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, ராவணன் வந்து வேஷம் போட்டுட்டு வரும்போது சீதை கிட்ட அவன் வந்து வேற ஒரு இது, ராவணன் கிட்ட அவன் போயிட்டு ராவணனோட பெருமைகள்லாம் அப்படி பேசுவான். சூப்பரா இல்ல இல்ல சொல்றேன், அவர் உண்மை சொல்றது இல்லை, ஆனா சூர்பனகை வந்து உண்மையை சொல்லி தான் ஆரம்பிக்கிறான். தூயவன் பணியா முன்னம் சொல்லுவாள் சோர்விலால் மாயவள் அரக்கரோடு வாழ்வினை மதிக்கலாதேன் ஆய்வுறு மனத்தேன் ஆகி அறம் தலை நிற்பது ஆனேன் தீவினை தீய நோற்று தேவரின் பெற்றது என்றார். தூயவன் பணியா முன்னும் சொல்லுவாள். பணியா முன்னும் சொல்வதற்கு முன், தூயவனான ராமன் இப்படி சொல்வதற்கு முன் சொல்லுவாள் சோர்விலாள். அவள் சோர்விலாள், கொஞ்சம் கூட பின்வாங்காத அவள் சொல்வாள். என்ன சொல்வாள்? மாய வல் அரக்கரோடு வாழ்வினை மதிக்கலாம். மாய வல் அரக்கர்களோட உள்ள வாழ்க்கையை வாழ்வினை மதிக்கலாம். அந்த வாழ்க்கையில எனக்கு விருப்பம் இல்லை. ஆய்வுறு மனத்தேனாகி, ஆய்வுறுனா நல்லது எது தீயது எது என்று ஆய்ந்து அறியக்கூடிய விவேகம் கொண்ட மனத்தேனாக அறம் தலை நிற்பதால் நான் வந்து தர்ம வழியிலே செல்ல ஆரம்பித்துவிட்டேன். தீவினை தீய நோற்று, தீவினைகள் எல்லாம் தீர்ந்து அழியும்படி தவம் செய்து தேவரில் பெற்றது. தேவர்களுடைய அனுகிரகத்தால இந்த மாதிரி வரணும். இவ்வுருவம் தேவரின் பெற்றது. தேவரின் பெற்றது இந்த வடிவம். ஏன்னா அது இந்த வடிவம் சொல்ல வேண்டியது. பெற்றது எவ்வாறு கேட்டதுனால அதுக்கு